So I think this is the 14th session. So God has been gracious to us to come to this level. So இதுவரைக்கும் நம்ம பார்த்த காரியங்கள் God's sovereignty and God's glory, especially God doing everything for His glory, or He does everything to exalt His glory. And we saw that this is the God's glory, God giving His glory or God showing His glory is the crucial or vital thing or vital blessing or the important blessing that is needed for man. அந்த மனிதனுக்கு தேவையான அந்த மகிழ்ச்சியான வாழ்வு, not necessarily this world's life, but overall அவனுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அளிப்பதற்கு இந்த தேவனாகிய கர்த்தருடைய மகிமை தான் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும், அல்லது உண்மையான வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவன் இது எப்படி டிரான்சாக்ட் ஆகுதுங்கிறத தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ காட்ஸ் க்ளோரி இஸ் அவுட் சைட் ஆஃப் அஸ், அப்ஜெக்டிவ், இட் இஸ் அன் அப்ஜெக்டிவ் ட்ரூத். பட் அது சப்ஜெக்டிவாக என்னுடைய அல்லது மக்களுடைய நம்முடைய பர்சனல் ஜாயாக, பர்சனல் பிளஸ்ஸிங்காக எப்படி அது டிரான்சாக்ட் ஆகுது, மாறி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த 5S நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இட்ஸ் அகெயின் an anatomy of the 5S. அந்த 5S அதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ seeking God from the heart wholeheartedly, seeing God and savoring Him as the most precious thing, seeing God as the most valuable thing or the most valuable reality. அதே மாதிரி savoring God's glory as the most savoring, most valuable reality, and then being satisfied with that, joyful, and then reflecting it back to God and to reflecting it to others. So in the 5 years தான் 5 years மூலமா வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வருதுன்னு சொல்லி ஒரு மேல பார்க்கறத காட்டிலும் it comes from the word of God. So word of God is the place where we can seek God. It is the word of God is given to us in black and white printed book, but it is the glory of God. We see the glory of God. We see God in His word. So when we seek it, when we seek God's glory in His word, when we see God's glory in His word, when we savor God's glory in His word, and when we are satisfied and we are joyful by seeing the glory of God in His word, and then in the process nadakumbodhu we reflect back to God by praise and worship, praise, and then we show the glory of God to others. That is, we show to others that God is most glorious, most valuable to me in my life. அப்படி நம்ம ஷோ பண்றோம். So okay, I think it is clear. So இந்த 5 years நம்ம என்னெல்லாம் சொல்லலாம், இந்த கிறிஸ்டியன் லைஃப்ல உள்ள மிக முக்கியமான சில ப்ராசஸ் அல்லது மிக முக்கியமான சில காரியங்களுக்கு இதை ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுதான் இந்த 5 years தான் இது அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருந்தோம். இது ரொம்ப முக்கியமானதுன்ட்டு நான் சொல்லிட்டே இருக்கிறேன். ஸோ அதனால உங்களையே திங்க் பண்ணி சொல்ல விட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ கேம் அப் வித் தி ஆன்சர் தட் திஸ் 5 years இஸ் வர்ஷிப். கிறிஸ்டியன் வர்ஷிப் அப்படிங்கிறது இந்த 5 years தான் சொன்னீங்க. தட் இஸ் வெரி ரைட்.
And then யாரோ சொன்னாங்க, சரியா ஞாபகம் இல்ல, தேவனை போற்றுதல், அவரை அப்படின்னு சொல்லி போற்றுதல், புகழுதல், அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினதுனால நான் அதை கன்க்ளூட் பண்ணி இட் இஸ் glorifying God அப்படின்னு சொன்னேன். So this answer also came from you, and so I'm glad about that. மூணாவது, I think Madan or Shankar or somebody said it is faith. So that was one of the exciting moments for me, because it is very நல்லா திங்க் பண்ணாதான் அது வர முடியும். So that was good. And then somebody said, I think Madan said it is the vision. அது ரொம்ப முக்கியம். லாஸ்ட் வீக்ல நான் அதை ரொம்ப எம்பசைஸ் பண்ணல. So these 4 answers came. இப்போ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வேற ஏதாச்சும் நீங்க திங்க் பண்ணி இது சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சொல்லலாம். அதுக்கப்புறம் முக்கியமா இது வர்ஷிப் அப்படின்னு சொன்னா, ஹவு இஸ் இட் வர்ஷிப்? அப்கோர்ஸ் அது நம்ம டீல் பண்ணி இருக்கிறோம். ஹவு இஸ் இட் க்ளோரிஃபைங் காட்? பட் ஸ்டில் இந்த காரியங்கள் ரிப்பீட் பண்ணி இருக்கிறோம். பட் ஹவு இஸ் இட் ரியலி ஃபெய்த்? அதை எல்லாருமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம அஷ்யூர் பண்ணிக்கிறது ரொம்ப 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 முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அது ஃபெய்த் அப்படின்னு சொன்னவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி, மற்றவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி, பட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அந்த ஃபெய்த்ன்னு சொன்னவங்க அதை ரியலா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம சொன்னோமா அப்படின்னா அதே பேஜ்ல தான் எல்லாரும் இருக்கிறோமா? பிகாஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி விஷன், ஹவு இஸ் இட் விஷன்? விஷன் அப்படின்னு சொன்னோம்னா அதோட சேர்ந்தே வர்றது மிஷன். So these are like twin sisters. Vision and mission goes always together. If I say I have a mission, there is a vision behind it. So if I say that I have a vision in the sense that is a passionate thing that is coming from the heart, then I definitely have a mission. So இது ரெண்டும் ஒண்ணா வருது. So again, now it is time for you to talk. Worship, how is it worship ன்னு சொல்லி பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? யாருனாலும் சரி, but if I remember correct, everybody will be remembering Godwin came up with this answer, worship அப்படிங்கிறது. It's very true, and it is the first thing that should emerge. That is good. So how is it worship these 5 years? அதே மாதிரி how is it glorifying God? Yes, especially how is it faith? How this 5 years becomes faith? Or how can we say, or why do we say, or how can we say that these 5 years constitutes faith, or at least some elements joined together so that we can say that it is faith? So this is a training session again, so please come up with we'll have it as an interactive session, and then important things I will explain again. Until I think worship, the reason why I immediately it came to my mind இப்போ generally our understanding is praising God, worshipping God na, like thanking him for what he has done. எல்லாத்துக்கும் தானே we generally go and praise and worship him. So நம்ம generally we go sometimes worship பண்ண போகும்போது if something good has happened, we'll gladly go and worship him on the Sunday. இல்லைன்னா நம்மளுடைய prayers will be happy. When something is not really good, we worship maybe I don't know எவ்வளோ ட்ரூவா இருக்கும்னு சொல்லிட்டு பண்ண முடியுமான்னு. ஸோ அந்த ஒரு ஃபிளக்சுவேஷன்ல we will have that worship. But when you were explaining this 5S, I think this exactly is worship at any situation. In the circumstances la irundhalum நம்ம அந்த Psalm 63 la பார்த்தது போல he was worshipping God. David was worshipping God.
praising God. He was seeking God, seeing God, and he was savoring God. சுத்தி அவனுக்கு சாப்பிடுறதுக்கு தண்ணி, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல situations. He don't know what's going to happen. He's just fleeing away. அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல கூட he was experiencing joy. What God, who God is for him. What God has done, or who God is for him. He is everything. I still depend on you, whatever the circumstances is. I still worship you, praise you for giving the inner joy, the real joy, the persistent joy. Ella circumstances la sollumbodha I felt like, yeah, we can always praise and worship him when we really seek, see, savor, satisfy, and show God. Yeah, that is true. And இன்னொரு காரியம் என்னன்னா, இது 5 காரியமுமே these 5 things are happening in the heart. Yeah. இருதயத்துல. So இருதயத்திலே அவரை தேடுதல், seeking him as a precious jewel னு பாடுறோம். So seeking God as the most precious reality, seeing him in our inner eyes, through our inner eyes, or from the heart. இருதயத்தின் கண்கள் திறந்து அவரை பார்க்கிறது, அவரை டேஸ்ட் பண்ண, இருதயத்தினுடைய டேஸ்ட் பட்ஸ் ஆக்டிவ் ஆகி அவரை இருதயத்துல நான் கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து 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 ரசித்து அதிலே நான் திருப்தியா, எல்லாமே உள்ளத்துலதான் நடக்குது. அண்ட் ஷோயிங் ஒன்லி கம்ஸ் அவுட் as அந்த சங்கீதத்திலே நம்ம பார்க்கிறோம், நான் நமக்கு முன்பாக என் கையை எடுப்பேன், என் உதடுகளால் உம்மை துதிப்பேன், என் வாய் உம்மை துதிக்கும், இதெல்லாமே அவர் சொல்றாரு. So in this way this becomes worship and glorifying God. So when Godwin was speaking, so he was speaking to everybody. So எனக்கு இல்ல, so this is a common forum. So அந்த அந்த glorifying God ட்டு ஆன்சர் சொன்னவங்க மாத்திரம் இல்லை, anybody can say. So or if you have other opinions, you can also you are always welcome to say that also, because I think நம்ம எல்லாருமே இந்த ஃபோரத்துல we mean business. I think we mean business in the sense we are very serious about being trained in this particular aspect. So it's good that we all be in the same page. அப்படி ரொம்ப யூனிஃபார்மிட்டி இல்லாட்டாலும் அந்த டைவர்சிட்டியில then we come to a kind of harmonious state anyway. So yes, how is it glorifying God? Uncle, actually, Shankar brother, he brought this up. It's not done today, but என்னுடைய reflection I'll go back to John Piper's comment, like God is most glorified when we are more satisfied in him. So so as you always tell the example, right, when you enjoy food that you like, something enjoy, when you enjoy something, ultimately you will shout, you will praise. It's your outward reaction to show or glorify something. That's awesome, great அப்படின்னு சொல்லிட்டு. So God gets the glory when we really are satisfied and we enjoy, we see his glory, we see his power, we see his attributes at the savor panni. When we are satisfied, I think that is
where God is glorified than in the experience illama chumma when we praise or something. I don't see that really whether God gets the glory there. Yeah. But when we really from the heart, when we as a precious jewel சொன்னது போல, when we really consider that என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் God is there for me and He is my everything சொல்லும்போது, I think it gives glory or it glorifies God. Yeah. Yeah. Well, actually, even I was thinking the same thing, but I also felt that it's more like when you taste and see, like just like how you're savoring something. Only when you taste and see, only when you taste, you will know the real benefit or the real goodness of it. So when you know the real goodness of it, that's when the 100% of thanksgiving or the 100% of glorifying God comes in. So that's what I think. Okay, good. Yeah. Any others? Yeah, that is true. Yeah. Praise the Lord, uncle. Praise the Lord, தம்பி, சொல்லுங்க. Just I'm regarding the faith பத்தி just ஒரு opinion, like நீங்க சொன்ன மாதிரி, like how real faith we have, it what as you said, it's related to the heart. இப்போ நீங்க சொன்ன மாதிரி it's a fake, there is a fake faith, childish faith, and we can say blind faith, and there is a real faith, the original real faith. அப்போ childish faith வந்து it's like almost equal to blind faith ன்னு ஒரு ஆர்சி ஸ்ப்ரோல் சொன்ன மாதிரி regarding this faith பத்தி பேசினாரு. அப்போ வந்து it's like if my faith is like blindly following my parents without knowing God, my faith is nothing actually. Yeah. I cannot say I'm a real Christian if I don't know who is Jesus or who is God. So the real faith comes knowing the God by the heart, and I'm sure, I'm confident that I see God, I feel God. Again coming to the relationship. So in the faith வந்து பல வகைமா in our Christian life it can be in different scale. That as Paul சொல்லும்போது குழந்தைகள் மாதிரி பாலை குடிக்காம we have to take in மாமிசம் மாதிரி சாப்பிடும்போது அந்த faith தான் we really see the God, and all these 5 S's comes actually. 5 S's வந்து the thirst, தாகமா இருக்கும்போது knowing God, as you said, நீங்க சொன்னீங்க மாதிரி நீங்க போய் I want to know God, I want to hear His word, and the satisfaction and the priority and the lifeல everything His hidden, and He only comes in everywhere we see Him, everywhere, every second it is His presence. Just opinion. Yeah. அப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த 5 yearsல can we affection already சொன்னீங்க, affection யார் சொன்னாங்க, so love will be there. Yeah. And I just my guess, I think wisdom, because if I have the wisdom, God's wisdom, only I can do all this. ஞானமா, தேவ ஞானம், ஞானம் வந்து அவர் தான் ஆண்டவருங்கிற ஞானத்தை தந்து அவர் தான் நம்மளை வந்து இதெல்லாம் இதய தலைவுல அவரை வந்து ஆல்வேஸ் வர்ஷிப் பண்ண வைக்கிறது. I think. Yeah. True. Thank you. Good. Thank you. Yeah. So அந்த ஃபெய்த்தை பத்தி நல்லா சொன்னாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த குளோரிஃபைங் காட்ல இன்னொரு சின்ன, நீங்க சொன்னது எல்லாமே ரொம்ப ரொம்ப கரெக்ட் தான். பட் இந்த நான் சொல்ற இந்த காரியமும் அதுல ஆட் ஆயிருக்கான்னு சொல்லி பாருங்க. there may be actually minor differences in understanding. நான் ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லிட்டு இருப்பேன், அதே காரியத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்க சொன்னதே நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிற விதம் வேற கொஞ்சம் வித்தியாசமா கூட இருக்கலாம். ஸோ exactly 100% whatever you expressed was right. Apart from that, when I see God as a precious jewel,
ப்ரெஷியஸ்னா the most precious. எனக்கு அவர் மட்டும்தான், அவர் தான் எனக்கு வேணும், எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே தேவையில்லை, எதுவுமே இருக்கோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு அவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி தேடும் போது he is glorified. அந்த அந்த தேடுறதுலயும் glorify இருக்குது. When I see him as the most precious person in the universe, எனக்கு இந்த யூனிவர்ஸ்ல அந்த வசனம் இருக்குல்ல, பரலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வசனம், பியூட்டிஃபுல் வேர்ஸ். சோ அந்த எக்ஸ்பிரஷன் அப்படி நான் உண்மை பார்க்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லும் போது he is glorified. He is glorified na, we are not adding to his glory. அது ரொம்ப முக்கியமானது. அந்த blessed be the name of the Lord அல்லது அந்த ஆண்டவர் சொல்லி கொடுத்த அந்த பிரேயர்ல உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொன்னா உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, அது பரிசுத்தப்படுவதாக, ரெண்டும் ஒரே வார்த்தை தான். சோ அவருடைய பரிசுத்தத்துல நம்ம கூட கொஞ்சம் பரிசுத்தம் ஆட் பண்ண முடியாது. அவருடைய குளோரிஃபைட் ஸ்டேட்டஸ்க்கு மேல நம்ம குளோரிஃபை ஆட் பண்ண முடியாது. We see him as the most glorious object or the person, most glorious person. எனக்கு நீ தான் வேல்யூபிளான அப்படின்னு சொல்றத நான் அப்படி நான் அவரை பார்க்கும்போது he is glorified means அவர் வந்து அவருக்கு உரிய பெருமையை நாம செலுத்துறோம். அதுதான் அதுல ரொம்ப முக்கியமானது. We are ascribing what is due to him. He is glorious and we are ascribing, when we see him as the most glorious person, we are ascribing what is due to him. அதே மாதிரி நம்ம அவரை டேஸ்ட் பண்ணும்போது he feels proud or it is due to him. His worth, his worth. So எல்லா ஆஸ்பெக்டுமே, இந்த எல்லா ஆஸ்பெக்டுமே அவரை குளோரிஃபை பண்ணுது. சிங்கிளா கூட இது எல்லாம் முடிஞ்சு, இந்த 5 ப்ராசஸ் முடிஞ்சு நான் அவரை பிரைஸ் பண்ணும்போது மட்டும் இல்ல, இந்த ஹார்ட்ல ஒவ்வொரு காரியமும் நடக்கும்போது. ஸோ அந்த பாயிண்ட் இஃப் இட் இஸ் நாட் தேர் இன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் யூ கேன் ஆட் தட். அப்புறம் ஃபெய்த் பத்தி தம்பி சுந்தர் சிங் சொன்ன காரியம். எஸ், பிஃபோர் வி கெட் இன்டு ஃபெய்த், இந்த க்ளோரிஃபைங்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கூட. யா ஷூர். Sometimes most of the times நம்ம வந்து we think God is glorified when நமக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி something happens and when we enjoy that we feel God is glorified and சொல்லிட்டு. Sometimes நம்ம நினைச்ச மாதிரி நடக்கட்டாலும், for example we are praying for someone who is sick, அவங்க ஹீல் ஆகணும்னு ப்ரேயர் பண்றோம், but that doesn't happen. அந்த டைம்ல I believe God is glorified even in that, அதுல டவுட் இல்ல. பட் our understanding sometimes வந்து நம்ம அது எப்படி glorify, does it bring glory நம்ம எடுக்கிறது, sometimes we don't consider that as. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பீட்டர் வந்து ஜீசஸ் சேஸ், பீட்டர் வந்து உன்னுடைய மரணத்தினால நீ என்ன மகிமைப்படுத்துவான்னு சொல்லுவார் இல்லையா. So how does that happen? Like அது வந்து அந்த ஆஸ்பெக்ட், if you take glorifying God not on the positive things that happen, பட் நம்ம சைட்ல இருந்து சம்டைம்ஸ் நமக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியாத டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ்ல still it brings glory to God. அந்த பீட்டர்ஸ் டெத், ஜீசஸ் himself said, அதனால நீ என்ன மகிமைப்படுத்துவாங்க. நம்மளும் we pray, we ask God, we seek for many other things. அதுல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஆன்சர் அதுல சம்டைம்ஸ் கிடைக்காட்டு, we may think God is not glorified. அந்த மாதிரியும் சம்டைம்ஸ் ஒரு இது வரும் இல்லையா. அதை ஒன்னு கிளாரிஃபை பண்ணுங்க. Yeah, it's a very important question, I think. But again, I bring the phrase or the statement that I made last week or the week before last. Our orientation towards life should be, I think, very clear. நான் இன்னொரு கொட்டேஷன் ஒன்று, ஜான் பைப்பருடைய கொட்டேஷன் தான், அதை நான் வாசிக்கிறேன். Christ does not exist in order to make much of us, rather we exist in order to enjoy making much of him. இது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த
இங்கிலீஷ் கல்ச்சருக்கு தான் ரொம்ப பொருந்தும், அந்த மேக்கிங் மச் ஆஃப் அஸ். பட் அதை வந்து நான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏற்ற மாதிரி நான் சொல்றேன். கிறிஸ்து எதுக்காக இல்லை அப்படின்னா, கிரைஸ்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஆர்டர் டு மேக் மச் ஆஃப் அஸ். ஆக்சுவலா அதை எப்படி சொல்லணும்னா, இந்த உலகத்திலே இப்பொழுது நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக நாம் சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக இயேசு இல்லை. Jesus doesn't. Of course, this is a very radical statement, but I think it is the truth. And rather, we exist in order to enjoy making much of us. Christ எதுக்காக Christ we exist. நாம எதுக்காக இருக்கோம்னா, நாம எதுக்காக இருக்கிறோம்னா to enjoy him and making much of him. அவரை போற்றி பாராட்டி அதன் மூலமா வர்ற என்ஜாய்மெண்ட், அதன் மூலமாக வருகிற சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். So in the orientation, so this life is not the real life. This is only shadow, not even a shadow life. This is a shadow. The life is yet to come. So in the shadow life we are not, we are made for God. So Isaiah 43:7, தேவன் தமக்கென்று தம்முடைய மகிமைக்கென்று தான் நம்மை படைத்திருக்கிறார். So இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம காட்வின் கேட்ட காரியத்துக்கு நான் பிளெயினா சொல்ல போறேன். ரெண்டையும் அப்புறம் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பேதுருவினுடைய மரணம் சரீர பிரகாரமாக அவனுடைய அந்த சிலுவையில் அறையப்படுதல் அல்லது ஒரு சாக்ரிஃபிஷியல் டெத் ஆண்டவர் சொல்றாரு. பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் ஜீசஸ் இஸ் ரெஃபரிங் இஸ் அந்த சிலுவையினுடைய அந்த மரணத்தை, சரீர பிரகாரமான அந்த சிலுவை மரணத்தை நீ என்ன இருதயத்தினுடைய எந்த விதமான இருதயத்தின் ஆட்டிடியூடோட நீ அதை எடுத்துக்கொள்வாய் அப்படிங்கிறது தான் அது முக்கியம். So when I take the cross, Pedro, when Peter takes up the cross in the future with an expression of seeing Jesus Christ as the most valuable treasure for me. அவரை நான் பாக்குறேன். ஏன்னா அவர் சொல்லும் போது கூட ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னா, இயேசுவை வந்து நேரா நீங்க சிலுவையில அரைஞ்சீங்க. So he's so precious, he's so glorious and magnified person that அதே மாதிரி நான் வந்து அறையப்பட்டு ஈக்குவல் மாதிரி எல்லாம் காமிச்சிடாருங்க தயவு செய்து. சோ என்ன தலைகீழ அறைங்கன்னு சொல்றதுக்கு காரணமே, he's seeing Jesus Christ as the most valuable treasure. அந்த ஆட்டிடியூட்ல தான் அவன் அந்த சரீர பிரகாரமா அந்த சிலுவை எடுக்கிறான். சோ இந்த காரியம் தான் அதை குளோரியஸா மாத்துது. And then he's savoring him, tasting him, and he's joyful and satisfied. He's joyfully taking up this cross because that is very important. So அதுதான் அவரை glorify பண்ணுது, ஆண்டவரை glorify பண்ணுது. So இதே காரியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பிலிப்பியர் 1:20 சொல்றாரு. வாழ்வினால் ஆகிலும் சாவினால் ஆகிலும், அதை வாசிக்கலாமா? I think Philippians 1:20, that's a very famous verse, but I don't know how many of us have really understood the meaning of it. Philippians 1:20 and 21 together. Of course, ஜான் பைப்பருடைய காரியங்களை அடிக்கடி கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். வாசிக்கட்டுமா அங்கிள்? Yeah, sure. According to my earnest expectation and hope that in nothing I shall be ashamed, but with all boldness, as always, so now also Christ will be magnified in my body, whether by life or by death. For to me to live is Christ and to die is gain. So he's saying by death, if death happens,
God will be glorified through my body. If I continue to live, then also God is glorified through my body. அது என்ன அப்படிங்கறத அடுத்த லைன்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. டெத் வந்து எப்படி அவரை குளோரிஃபை பண்ண முடியும்? See, how can my death glorify God? அப்படிங்கிறதுக்கு explanation தான் 21st verse. I will die with this attitude. In attitude, Christ is my life and death is my gain. அல்லது இன்னொரு வார்த்தையில சொன்னா death is my profit. அதான் இல்ல, அது ஆக்சுவலா தமிழ்ல அதுதான் போட்டிருக்கு. சாவு வந்து எனக்கு ஆதாயம். ஆதாயம்னா அது வந்து பிசினஸ் டேர்ம். இட் இஸ்ன்ட் my death is going to be a profit. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நல்லா கவனிங்க, இதுவரையிலும் if I live, I have been living. இப்ப டெத் பெட்ல பவுல பாக்குற மாதிரி பாருங்க. I have been living so far. And நான் எப்படி வாழ்ந்தேன்னா, my life principle was Christ is the most precious person. அப்படின்னு தான் நான் வாழ்ந்தேன். அப்படிங்கிறது தான் 3rd chapterல again கொண்டு வராரு. நான் in order to know his the excellencies of அவரை அறியும் அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், எல்லாவற்றையும் குப்பையுமாக எண்ணுகிறேன். இதுதான் அவருடைய லைஃப் பிரின்சிபல். இது என்ன எதை ஷோ பண்ணுதுன்னா, when I live in my body in this world, I live for Christ or Christ is my life. அல்லது அந்த கிறிஸ்துவுக்காக, அந்த கிறிஸ்துவை அறிவும் மேன்மைக்காக எல்லாத்தையும் சாணி மாறி டங் அப்படிதான் நான் அந்த ஆட்டிடியூட்ல வாழ்கிறேன். அப்படின்னா இந்த 5 இயர்ஸும் அதுல வந்துருது லிவிங்ல. டெத்ல சோ லிவிங்ல அந்த my greatest treasure Jesus Christ has been my treasure faintly. அல்லது கண்ணாடியில நான் பாக்குற மாதிரி அவரை நான் பார்த்து அவரை நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன், அவரை நான் ட்ரெஷர் பண்ணிட்டு இருந்தேன், அவரை நான் செரிஷ் பண்ணிட்டு இருந்தேன். But when I die, that treasure is going to be my treasure. My treasure literally, அல்லது in a more literal sense. இதுவரையிலும் நான் வந்து அவரை லிட்ரலா என்னுடைய டேஞ்சிபிள் ஐஸ்னால டேஞ்சிபிளா நான் பார்த்து அவரில் அன்பு கூறல, அவர் விசுவாசம் வைக்கல, அவரை வந்து விசுவாசத்தினாலே பார்த்து ஆராதித்து அப்படி வந்தேன். பட் அங்க போன பிறகு so when I die, that's going to be my reality. அதுக்கு பிறகு விசுவாசம் தேவையில்லை. that is அவரை நான் தொடுவேன், அவரோடு that treasure is going to be my own treasure, which I will enjoy very closely, very intimately. அதனால்தான் சாவு டெத் வந்து எனக்கு ஆதாயம் சொல்றாரு. சோ இந்த ஆட்டிடியூட்ல வாழ்ந்து இந்த ஆட்டிடியூட்ல செத்தா God is glorified. So பீட்டருடைய டெத் நீங்க சொன்னீங்க. பட் ஐ திங்க் பிராக்டிக்கலா இன்னொரு கேள்வியை இதோட இணைச்சி கேட்டீங்க. தட் இஸ் யாருக்காவது ஜோம் பண்ணும்போது அவங்க ஸோ அது அட்லீஸ்ட் ஐ திங்க் கம்ப்ளீட்டா இதோட எப்படி இணையுதுன்னு தெரியல. பட் ஸ்டில் அது வந்து ஆக்சுவலா God is not promised. நம்ம வந்து வேதத்துல பார்க்கும்போது நமக்கு நியூ டெஸ்டமெண்ட்ல the only promise that we are expecting is the glorious return of Christ or the glorious life after, life with Christ, living forever. அந்த லைஃபை குறித்து தான் மெயின் வாக்குத்தத்தத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை தான் நாம் பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஆல் அதர் மற்ற எல்லா வாக்குத்தத்தங்களும் அந்த வாக்குத்தத்தத்தை சென்டர் பண்ணி தான் இருக்குது. சோ அதனால சொன்னேன் இந்த லைஃப் ஓரியன்டேஷன். சோ இந்த உலகத்துல அவருடைய மகிமைக்காக நாம வாழும்போது, அவருடைய மகிமைக்காக வாழும்போது, அந்த கர்த்தருடைய ஜெபத்தினுடைய முதல் 3 phrases நான் சொல்றேன். அவருடைய மகிமைக்காக நான் வாழும்போது
அவருடைய சித்தத்தை நான் செய்யும் போது அவருடைய ராஜ்யம் வருவதாக என்கிற அந்த காரியத்துக்காக நான் வாழும்போது என்னுடைய தேவைகளை, அன்றாட தேவைகளை சந்திக்கிறார். அதற்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். சோ give us this day our daily bread அப்படின்னு சொல்லும்போது, Lord give me whatever physical needs that I need. எனக்கு தேவையான அந்த physical needs சந்திங்க ஆண்டவரே, so that I can live for your glory, so that I can live for your will to be done in the earth, so that your kingdom may come. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு என்னுடைய physical needs சந்தியும் சொல்லி ஜெபிக்கிறது ஜெபம். சோ அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு எனக்கு சுகம் தாரும் ஆண்டவரே, அல்லது அந்த சகோதரனுக்கு சுகம் தாரும். சோ இந்த 3 காரியத்துக்காக தான் அவர் வாழ்றாரு ஆண்டவரே. So Lord, if you think that you want him to glorify your name in the earth still more, இன்னும் அவர் வாழ்ந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், நீங்க உங்களுடைய சித்தமானால் ஆண்டவரே அவருக்கு சுகம் தாரோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஜெபிக்கலாம், கண்டிப்பா ஜெபம் பண்ணும். ஆனாலும் 100% எல்லாரும் சுகமாக வாங்கன்னு சொல்லி நமக்கு ப்ராமிஸ் கொடுக்கப்படாது. பிகாஸ் அக்கார்டிங் டு ரோமன்ஸ், இதுல ரொம்ப நம்ம கிளியரா இருக்கணும். வர நாட்கள்ல அவங்களுக்கு தேவையான இதை நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். This is very important. Romans 8:18-25. This is the key passage for that. God has redeemed our soul. God has redeemed our body. But and the sarira meetpu and the redemption of the body has not yet happened. God has not designed like that. God has designed the redemption of the body in such a way that it happens only when we die or when Jesus comes. அதுக்கு பிறகுதான் நம்முடைய eternity-ல தான் the redemption of the bodies, the adoption will be, the adoption process will be complete அப்படிங்கறத ரொம்ப கிளியரா அந்த பேசேஜ் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது அருமையானவர்களே. ஸோ வேற எந்த ப்ராமிஸும் நமக்கு கண்டிப்பா நான் எல்லாரையும் சுகமாக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஸோ தட்ஸ் ஐ திங்க் we should be very clear about that. So am I answering to your question or I don't know? So any reaction to this or any I think I understood, uncle. So the heart தான் முக்கியம், the way how we exactly, yeah, experience or நம்ம எப்படி ஆண்டவரை வச்சிருக்கிறோம் at all the situations. Exactly. Easy or precious jewel, Paul சொல்ற மாதிரி, பீட்டர் சொன்ன மாதிரி. Exactly. And yeah, okay, got it, uncle. He is my everything. Thank you. I think faith, the glorifying God, yeah, faith, yeah. So if there are no more questions on glorifying God, we can go to faith topic. faith, yeah, faith. Faith பற்றி ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் சுந்தர் சிங் பிரதர் நல்லா சொன்னாங்க. There are 3 aspects in the faith. So அதுக்கு முன்னாடி anybody நீங்களே சொல்லலாம் ஃபர்ஸ்ட். இது மதன் சொன்னாங்களான்னு சரி தெரியல எனக்கு. ஆமாங்க. You try to ரொம்ப கரெக்டா இருக்கணும்னு இல்லை, பட் எந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க அப்படி சொன்னீங்க அப்படிங்கறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். அங்கிள், அந்த அவுட் ஆஃப் 5 yearsல எனக்கு ஐ குட் கனெக்ட் 3 years easily faith related-ஆ. So first is showing. So when I pray to God or when I walk with God, first thing I try to reflect with God how much I show to God how much I trust Him, how much I have faith in Him in the situation that comes, how much I depend on Him. I try to show to Him. Also, I also show it to others, those who are surrounding me. I also show how reflect to others how much I trust God. What is my source of hope? I try to reflect them to them. Also, I try to reflect to God also. That is what that is not faith and sudden and the showing and the எனக்கு ஈஸியா வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒன். அப்புறமா வந்து satisfied அப்படின்றது. So when we have faith, irrespective of our results or prayers or request, we get satisfied with what God gives. What we believe God has better things for us. So and we hope on God. So and the faith
நம்ம ஆசைப்பட்டது நம்ம என்ன ப்ரேயர் பண்ணாலும் அட் த எண்ட் ஐ சரண்டர் மை செல்ஃப் டு ஹிம் அண்ட் ஐ சாட்டிஸ்ஃபைட் வித் outcome and results of it. That doesn't change my perception towards God. அது சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல அது என்ன பண்ணிச்சு. அப்போ வந்துட்டு சீயிங் வந்துட்டு ஐ குட் ரிலேட் அங்கிள். அது வந்து in every situation difficult-ஆ இருக்கலாம், நல்ல difficult situation especially I would say, I try to the faith in me that makes me to look onto God than others, than my strength or than my things. ஆண்டவரை பார்த்து I try to look unto God, what is your solution or what is you. ஸோ எல்லா அந்த சுச்சுவேஷன்லயும் அந்த ஃபெய்த் என்னோட லைஃப்ல இருக்கிறதுனால தட்ஸ் வாட் மேக்ஸ் மீ டு லுக் அன்டு ஹிம் than other things or than other solutions than people. So I could relate to these three things. That's what made me come faith. Good. Any others? Anybody want to reflect on this aspect or how these five elements, five aspects become part of faith? இல்ல ஃபெய்த்னு எப்படி சொல்ல முடியும், அப்படி முடியாதுங்கிற மாதிரி எதுவும் இருக்கா? Anything that you think can be reflected? So I'm very much eager to hear you. Uncle, when you say faith, like, I mean, what came to my head was the basic definition of faith itself is like I'm nullifying everything of myself and I'm putting my complete trust on you. So, well, I'm trying to have faith on God. That's at that place itself, I'm glorifying Him. I'm showing Him that, Lord, I'm nothing. You are everything. So and the faith lay, I'm seeking Him, I'm trying to find solution in Him, I'm trying to taste Him. So all the other find savoring. See, all this five has its own key elements when it comes to faith. Yeah, that's awesome. That's good. Yeah, that's a great understanding. Yeah, all the elements are there. That's good. So, yeah. Another small information I want to add. Actually, there are three major elements in faith. இந்த அஞ்சு எலிமெண்ட்டும் சேர்ந்துதான் ஃபெய்த் அப்படிங்கறத நம்ம ஃபெய்த் அப்படிங்கறதும் இதுதான் விஷன் மிஷன் இந்த காரியங்களை வந்து சரியா இந்த டைனாமிக்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அடுத்தது ப்ரொசீட் பண்றது நல்லதுன்னு யோசிக்கிறேன். அடுத்தது ரொம்பலாம் இல்ல, இந்த பிரின்சிபிள மாத்திரம் நீங்க சரியா கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா I think we all together will be moving to a wonderland very easily. I mean, it will not be very difficult. அதுக்கப்புறம் நீங்களே போயிருவீங்க, எங்களை விட்டுருங்க, நாங்களே அந்த எவரெஸ்ட் ஏறிடுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த லெவலில் தான் நான் பார்க்க ஆசைப்படுறேன். You yourself should find the way to climb up அந்த கடைசி கிட்ட வரும்போது. ஸோ பட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ தெர் ஆர் த்ரீ எலிமெண்ட்ஸ் இன் ஃபெய்த். ஒன்று வந்து டேட்டா, வாட் வி பிலீவ் அப்படிங்கிற காரியம். டேட்டா ஆர் கான்டென்ட் ஆஃப் இட், வாட் வி பிலீவ் ஆர் த டேட்டா. அண்ட் செகண்ட்லி மென்டல் அசென்ட். அசென்ட்னா ASSENT, அதுக்கு இன்னொரு வேர்ட் மென்டல் affirmation or acceptance of that fact, acceptance of the data mentally, மனதளவிலே இத வந்து அஃபர்ம் பண்றது, எஸ் அப்படின்னு சொல்லி. And the third aspect is the affections or the personal trust அப்படின்னு சொல்லலாம். that comes from heart. So மூணுமே இருக்குது. ஸோ சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, டேட்டா அப்படின்னு சொன்னோம்னா, the இந்திய தேசத்தினுடைய பிரதம மந்திரி, the Prime Minister of India is Mr. Narendra Modi அப்படிங்கிறது ஒரு டேட்டா. It's an information. So you know that information. நீங்க mentally you are affirming it. நீங்க
do you believe that Mr. Modi is the Prime Minister of India? And Kata, yes, I believe in சொல்லுவீங்க. அந்த டைம்ல you are giving your mental assent, your confirmation. Yeah, how do you believe that? Because we were involved in the election, I also voted, and the next day or the result was published. I was looking into the TV. The news came. It was an authentic news. I read in the newspapers, and he is acting. So that's the mental assent. But do you have personal trust in Narendra Modi? Do you love him personally? Do you affirm with all the decisions that he takes, or do you joyfully accept all the decisions that you take? Abdina, it may widely vary from person to person. There may be very few people. There may be people who say who love him in spite of any kind of decision, but there are many reservations in that. So adeda. So கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுலே, இயேசுவை விசுவாசிக்கிறதுலே, இந்த மென்டல் the data is true அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிற அந்த லெவல் மென்டல் அஃபர்மேஷன் மாத்திரம் இருந்ததுன்னா, அதை குறித்து யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதும் போது பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன அப்படின்னு சொல்றாரு. So the Christian faith is not limited to that. The Christian faith has a very important element, aspect. The third thing, the affections from the heart, the love for who God is, the love for who Christ is for me, the joy when I think of who he is and what he has done for me. So in the காரியங்கள் எல்லாமே, and I begin to seek him wholeheartedly, and I see him as the most precious person. I savor him, I'm satisfied in him, I'm joyful in him. So all the aspects come into that faith. So இந்த காரியம் ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? So இந்த காரியத்தினுடைய அடிப்படையிலே லூக் சாப்டர் 7ல அந்த ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவை சந்தித்த அந்த காரியத்தை வச்சு அதை ஒரு கேஸ் ஸ்டடியா வச்சு டைம் இருந்தா பண்ணலாம்னு சொல்லி யோசித்தேன். பட் ஐ கிவ் திஸ் அஸ் அ ஹோம் அசைன்மெண்ட். ஸோ இந்த 5 ஆஸ்பெக்ட்ஸும் அந்த பாவியான ஸ்திரீ, அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம், அந்த பேசேஜை மாத்திரம் குறிச்சுக்கோங்க. லூக் சாப்டர் 7. ரோமன்ஸ் பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்ணவங்களுக்கு நான் அது லாஸ்ட் வீக்ல we were doing that, so but still they can also try, and we'll come up with points for discussion next week. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 36வது வசனத்துல இருந்து கடைசி வசனம் வரையிலும் இருக்குது, 36 to 50. So that can be a case. அது ஒரு கேஸ் ஸ்டடியா வச்சு இந்த 5 காரியங்களும் அவளுடைய அந்த ஹார்ட்ல எப்படி நடக்குது, அவளுடைய வாழ்க்கையில எப்படி நடக்குது, and your additional insights on that beautiful story. So we'll come with that the next week. So இவ்வளவு நேரம் நம்ம பேசினதை பற்றி வேற எதுவும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும்னா quickly we can do that. Any additional insights or your feedback or your contribution or your question, anything? Uncle, நீங்க அந்த 5S எப்படி ஃபெய்த்ல பாக்குறீங்கன்னு ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுமா? எப்படி பாக்குறீங்கன்னு சொன்னா எனக்கு 5S நீங்க அத ஃபெய்த்ன்றதை எப்படி நீங்க பாக்குறீங்கன்றது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே ஓகே, அது the same thing தான் ஆக்சுவலி. அந்த கீர்த்தனா சொன்னாப்ல, when we seek him from the heart, when I seek him as the most precious person, எப்படி வர்ஷிப்புக்கு ரெலவெண்டா இருந்துச்சோ அதே மாதிரிதான். ஸோ இதுல நமக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னு எதுக்காக சொன்னேன்னு சொன்னா, ஜெனரலா
அந்த கிறிஸ்டியானிட்டியில இப்போ உள்ள, நான் ஒரு புது வேர்டு யூஸ் பண்றேன், லாஸ்ட் வீக் யூஸ் பண்ணேன்னு தெரியல, ஏதோ ரீசெண்டா என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தரோட நான் சாட் பண்ணும்போது அவர் யூஸ் பண்ண வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பாப்புலர் கிறிஸ்டியானிட்டி. இப்போ இருக்கிற அந்த ஜெனரல் பாப்புலர் கிறிஸ்டியானிட்டி, அந்த வேர்ட் இட்ஸ் a power packed word actually. பாப்புலர் கிறிஸ்டியானிட்டியில ஃபெய்த்னா, நான் ஆண்டவர்கிட்ட எனக்கு ஏதாவது தேவை என்றால் அந்த தேவை பூர்த்தி செய்யப்படும் என்று விசுவாசித்து அவரிடத்தில் கேட்குதல் விசுவாசம் அப்படின்னு ஒரு திங்கிங் இருக்குது. That is absolutely wrong and we are working against that actually. These are all, இது நீங்க பாசிட்டிவா இதை பார்த்துட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி வரும்னு யோசித்த நெகட்டிவான காரியங்களை டச் பண்ண வேண்டாம்னு சொல்லி, பட் ஸ்டில் at times we need to bring that also. So அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த 5 இயர்ஸும் நமக்கு ஃபிட் இன் ஆகவே ஆகாது. Because we are focusing on the person and not anything, especially anything related to this world or anything related to the things that we enjoy now. Not in this world, not now, because that has not been promised by Jesus at all. So நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வேன் என்று அவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரே ஒழிய, நீ விரும்புகிற காரியங்களை எல்லாத்தையும் விசுவாசத்தின் இடத்துல கேள் அப்படிங்கிற மாதிரி இல்லை. So the understanding is, I am seeking. When I seek, when I have faith. Again, another thing, Thambi, for everybody, this faith is awakened. Two things we need to realize, that faith is also a gift from God. It is not that I am putting my faith. It is if I have to put faith in Christ, that has to be granted from God. It comes as a gift. I think now Vastama Challa Philippians 1:27, Romans 15:13, these are all the explicit verses that show explicitly that faith is a gift from God. Not only grace, faith is also given. If it is given, own viswasam rachitadunu solrare, there is a slight complication that needs to be understood. Adukku da இன்னொரு வேர்ட் சொன்னேன், faith is awakened. Faith is initiated. Author and finisher of the faith. Author of the faith initiates it. Unless he initiates, we will not be able to put faith. We sinful people cannot put faith in him. So it is awakened, initially awakened by him, and then when it is awakened, it becomes my faith, or I begin to exercise. இத கூட சைன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, சைன்ஸ் ஆஃப் ஃபெய்த். If I have the faith that God has awakened in me, I will seek him as a precious jewel. Not precious jewel, the most precious person in the universe. If the faith is awakened by God, I will see him the most glorious person in the universe, for me personally. So if the faith is given by God and it is awakened by God and it is operating in me, adanudaiya sign enna, I will be tasting him. He will be the most precious person to taste and see that he is good. And if the faith is awakened by God, we will be joyfully satisfied in who God is, who Christ is, who God is in Christ. Adan right expression, who God is in Christ. And then we will be showing it to others that I have faith in a person who is so precious to me. Sorry, okay, good. Thank you. Anything else? If not, thank you so much. So the assignment is very specific. The question already exists, plus the Lucas 7
I mean, Luke's the incident from Luke 7. We'll be discussing on that. I'll be happy if you come prepared. So thank you so much. God bless you.